விடாமுயற்சி. அதாவது இந்த தமிழ் சினிமாவில் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு பர்சனை பார்க்கவே முடியாதுங்க. ட்ரைலரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10:45க்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, 11:08க்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்னு. 11:08க்கு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. 10 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் யாருக்குமே வராது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை முதல் நாளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வரப்போகுதுங்க ட்ரைலரு, இது ட்ரேசரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. 6 மணிக்கு வருது அப்படின்னா 6 மணிக்கு எல்லாரும் ஃபோனை எடுத்து கையில் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் 11:08க்கு நைட்டு ரிலீஸ் பண்ண போகிறோங்கிறத எப்போ சொல்கிறாங்கன்னா 10:45க்கு தகவல் வருது. சான்ஸே இல்லைங்க. இப்படி ஒரு மாஸ் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு மாசை வச்சிருக்காரு. அவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பை பற்ற வச்சா போதும், அப்படியே தொடர்ந்து பற்றிக்கும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ரசிகர்கள் வந்து அஜித்குமார் அவர்களுக்கு இருக்குது. அவர் வந்து ரசிகர் மன்றமே வேணான்னு சொன்ன பிறகும் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ரசிகர்கள் வந்து அவரை தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காரு. புண்ணியம் பண்ணாமல் வந்து இவ்வளோ பெரிய மகத்தான ஒரு இடத்துக்கு வந்து அவர் வந்திருக்கவே முடியாது. இவ்வளோ ரசிகர்களை வந்து அவர் சேர்த்தவும் முடியாது. அவர் வந்து கடவுள் கருணையால் கடவுளோட கிஃப்டடுன்னு தான் சொல்லணும். அஜித்குமார் வந்து கடவுள் கிஃப்டட் தான். என்ன விஷயம் அப்படின்னா, தான் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அடையிறதுக்காக போராடுறது ஒரு வகம். நான் அதை அடையிறதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி அதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்பிக்கை கொடுக்குற வகையில் நம்மளே ஒரு விஷயத்துக்கு போராடுவோம், பாதியில் விட்டுருவோம். ஆனால் இந்த அஜித்குமார் அவர்களுடைய லைஃப் எடுத்து பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேசரு. அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு அவர் ரேஸில் கலந்துக்கல. 11 வருஷம் கழித்து அவர் உடம்பை ரெடி பண்ணிக்கிட்டு 11 வருஷம் அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது அந்த ரேஸில் கலந்துக்கணும், அந்த ரேஸில் கலந்துக்கணும், அந்த ரேஸில் கலந்துக்கணும்னு 11 வருஷம் விடாமுயற்சியாக தொடர்ந்து போராடி இப்போ 11 வருஷம் கழித்து அவரே ஒரு ரேஸு கம்பெனி ஆரம்பித்து அஜித்குமார் ரேசிங்னு சொல்லி ஆரம்பித்து அதில் வந்து அந்த 24 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிற அந்த ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க போகிறாரு. அதுக்காக துபாயில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் வந்து எப்போங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஜனவரி தான் நடக்க போகுது. ஜனவரியில் அந்த ரேஸ் வந்து நடக்க போகுது. அதில் வந்து அஜித்குமார் அவர்கள் கலந்துக்க போகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் மாதிரி இல்லைங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஆசைப்பட்டது ஒன்று, அதுக்கப்புறம் வழி தெரியாமல் சினிமாவுக்கு வந்தாச்சு, ஆடுக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறம் மெக்கானிக்காக இருந்தாச்சு, அதுக்கப்புறம் டெக்ஸ்டைலில் இருந்தாச்சு, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தாச்சு. சினிமாவில் இருந்து கொஞ்சம் காசு பணம் சம்பாரிச்சாச்சு, ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்போவும் தான் ஆசைப்பட்ட விஷயத்த போராடுறது விடல, அதையும் போராடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்டது வந்து ஃபோட்டோகிராஃபி, அதையும் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆசைப்பட்டது வந்து கன் ஷூட்டரையும் யூஸ் பண்ணணும். கன் ஷூட்டரையும் ஆசைப்பட்டதை வந்து முயற்சி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிகேம் இருக்கு இல்லைங்களா, மேலே போகுது இல்லைங்களா, அதை வந்து அதில் ஏதோ ஒரு புதுமையை வந்து ஹெலிகாப்டர் மூலியமாக அதில் ஒரு புதுமையை கண்டுபிடிச்சி தமிழ்நாடு முழுவதும் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து அது புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் என்ன நினைக்கிறோம், தான் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசைப்படுற அந்த விஷயத்த வந்து செய்யறதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வில் பவர் வேணும். அந்த ஒரு வில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கிட்ட இருக்கு. அவர் எப்போவுமே நான் சொல்கிறது வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுக்கு சரியான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குது. அவர்கிட்ட இருக்க அந்த கான்ஃபிடென்ட்டை நம்ம கற்றுக்கணும், விடாமுயற்சியை கற்றுக்கணும், ஒழுக்கத்தை கற்றுக்கணும், நேர்மையை கற்றுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியங்கிறது அவர்கிட்ட இருந்து அவருடைய லைஃப் அப்படியே ட்ராவலை நீங்கள் இத்தனை வருஷம் ட்ராவல் அப்படியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். அவருடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் நினைக்கிற அந்த இடத்துக்கோ தான் நினைக்கிற அந்த விஷயத்தையோ செய்யணுங்கிற அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவும் முக்கியம். இதுக்கு நடுவில் எவ்வளவோ டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு தன்னுடைய ஃபோக்கஸில் கவனம் செலுத்தி அதை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். இதை வந்து அடுத்த தலைமுறையில் இருக்க அஜித் ரசிகர்கள் வந்து இதை கற்றுக்கிறதுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு குருவுன்னே அவர் கிடச்சிருக்காரு. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுக்கிற அளவுக்கு இருக்குது.
அவருடைய வாழ்க்கை வந்து அவருடைய விருப்பப்படி சந்தோஷமாக இருக்குது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கண்டிப்பாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. த ஒன்லி ஒன் மேன் பொங்கலுக்கு அவர் தான். தலை பொங்கல் தான் 2025 தலைக்காகவே உருவாக்கப்பட்ட பொங்கல். கண்டிப்பாக சொல்கிறேன், மைண்ட் ப்ளோவிங்காக இருக்க போகுது அந்த படம். மேக்கிங்கில் சான்ஸே இல்லை. இது ஆக்சுவலாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் திருமேனிக்கும் அஜித்குமார் அவர்களுக்கும் லைக்காக்கும் கிடைக்க போகுது. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மேக்கிங்கை பார்க்கும்போது மிரட்டுறாங்க. அத்தனையும் வந்து மிக அழகாகவும் சூப்பராக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கலுக்கு தலை பொங்கல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.